பிக் பாஸ் பிரபலம் வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனையா? மனைவியோடு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ரங்கராஜ் அவரு இதுதான் காரணமா? பிரபாஸ் அவருக்கு சீக்கிரமா திருமணம் நடக்க இருக்கா? வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சாச்சனா அவங்களையும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். சொல்ல போனா ஒரு சில நாள் சாச்சனா அவங்க மேல எல்லாருமே கோவத்துல இருந்தாலுமே ஒரு சில ஆதரவெல்லாம் கிடைச்சு வீட்டுக்குள்ள அவங்களுடைய விளையாட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விளையாடிட்டு தான் இருந்தாங்க. அந்த வகையில சாச்சனா அவங்களுடைய அக்காவை பத்திலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, வீட்டை எதிர்த்து, அதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு. இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க மட்டும் பிரிஞ்சு போய் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டது சாச்சனா அவங்களுக்கு ரொம்பவே வேதனையை கொடுத்துச்சு. சொல்ல போனா அவங்க இல்லாம அவங்க கூட பேசாம ரொம்ப சிரமப்பட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில சாச்சனா அவங்களுடைய அக்கா அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறதா தான் நிறைய இடங்கள்ல அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் வச்சிருந்தாங்க, யூடியூப்ல வீடியோ போட்டாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில இவங்க 2 பேரும் சேர்ந்து 11 அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல நல்ல வரவேற்பு இவங்க 2 பேருக்குமே கிடைச்சது. நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த படத்துல எல்லாம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாச்சனா அவங்களுடைய அக்கா அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல இருந்த அவங்களோட கணவரோட போட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்களா என்ன, ஏன் டெலீட் பண்ணீங்க, ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்ட நிறைய பேருக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை, ஆமா நாங்க பிரிஞ்சிட்டோம், நாங்க 2 பேரும் தனித்தனியா வாழ போறோம், இனி எங்களோட லைஃபை நாங்க பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லவ் மேரேஜ் பண்ணாங்க, சொல்ல போனா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி தான் வீட்டை விட்டு வெளியே போய் அவங்க காதலுக்காக 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா விவாகரத்து அப்படின்னா அதுக்குள்ள இவங்க சொன்னது, அதுவும் இந்த சின்ன வயசுலயே இவ்வளோ ஃபாஸ்டா லவ் மேரேஜ் பண்ணி இவ்வளோ ஃபாஸ்டா விவாகரத்து வாங்குறாங்க அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ரங்கராஜ் அவர் மனைவி அவங்களோட சேர்ந்து ஒரு விசேஷத்துல கலந்துக்கிட்டது எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா 2ஆம் திருமணம் அப்படின்னு ஒரு பக்கம், ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க பதிவிடுற பதிவெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா ரங்கராஜ் அவரு ஜாய் கிறிஸ்டல்டா அவங்கள ஃபாலோ பண்ணவும் கிடையாது, அவங்கள பத்தி எந்த ஒரு பதிலும் சொல்ல கிடையாது. இது வேற ஏதாச்சும் படத்தோட ப்ரொமோஷனான்னு கூட எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தா கூட எதுக்கு இவங்க ரங்கராஜ் அவருடைய மனைவின்னெல்லாம் அவங்களுடைய பயோல வைக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. வேற ஏதோ இவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனை உண்மையா என்னன்னு சொல்லி தெரியாம இருக்கு, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மனைவிய கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா கூட மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் பேச கிடையாது. அவங்க 2 பேரும் பேசிக்காம தனித்தனியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல பிரபாஸ் அவருக்கு சீக்கிரமா திருமணம் நடக்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரபாஸ் அவருடைய உறவினர் ஒருத்தரை இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஃபேன்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அனுஷ்கா அவங்கள தான் திருமணம் பண்ணிக்க போறாரு அப்படின்லாம் எவ்வளவோ நியூஸ் வெளியாகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இனி பிரபாஸ் அவருக்கு வயசு போயிட்டே இருக்கு, அப்படியே விட முடியாது அப்படின்னும் சீக்கிரமா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க, அது ஒரு ரிலேட்டிவ் பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இது போல சினிமா தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.